ஒரு சில வினாடிகள்ல வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சிரிப்பில் தொடங்கிய ஒரு நாள் துயரத்தில் முடிந்த கதை. இந்த வீடியோ முழுக்க பார்க்கும்போது கடைசி வரை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு உண்மை வெளிவர இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தினுடைய அல்லூரி சீதா ராமராஜு மாவட்டம். இங்குதான் முளக்கும்மி என்ற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிறது. இயற்கையினுடைய அழகால் அனைவரையும் கவரும் அந்த இடம் அந்த நாளில் ஒரு வேறு கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. இப்போதெல்லாம் பள்ளி விடுமுறை நாட்கள். இந்த விடுமுறை நாட்களை கழிக்க 17 வயதான த்ரீசா, 16 வயதான ரத்னகுமாரி மற்றும் 16 வயதான பவித்ரா இவர்கள் மூவரும் நண்பிகள். மகிழ்ச்சியாக ஒரு நாளை கழிக்க நண்பர்களுடன் அவர்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வருகிறார்கள். செல்பி, சிரிப்பு, விளையாட்டுக்கள், ஒவ்வொரு நொடியும் நினைவாக பதிய வேண்டிய தருணங்கள். குளிர்ந்த நீர் முகத்தில் பட்டபடி அவர்கள் அந்த அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சாதாரணமாகவே நகர்கிறது. ஆனால் இயற்கையினுடைய அமைதியை யாரும் கணிக்க முடியாது. அது எப்போதும் கணிக்க முடியாத ஒன்று. நீர்வீழ்ச்சியினுடைய மேற்பகுதியில் பெய்த கடுமையான மழை காரணமாக திடீரென நீரின் ஓட்டம் அதிகரிக்க தொடங்குகிறது. ஆரம்பத்தில் அது யாருக்கும் பெரிதாக தெரியவில்லை. சில நொடிகளில் அந்த அமைதியான நீர் வேகமாக வெள்ளமாக மாறத் தொடங்குகிறது. வாங்க எல்லாரும் வெளியில போகலாம், ஓடி வாங்க வெளியில போகலாம். அந்த எண்ணம் வந்த நேரமே எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அந்த வேகமான நீர் அவர்களில் ஒரு பெண்ணை இழுத்துச் சென்றது. அவரை காப்பாற்ற மற்றவர் அருகே செல்ல அவரும் அடித்துச் செல்லப்படுகின்றார். 3வது நண்பி தன் நண்பிகளை காப்பாற்ற முயல முடிவு விபரீதமாகிறது. வேகமான நீர் 3 பெண்களையும் அடித்துச் செல்கிறது. நண்பர்கள் அலறுகிறார்கள். அவர்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் இன்னொரு நண்பி. அந்த 4வது நண்பியும் செல்போனை கீழே போட்டுவிட்டு பதட்டத்தோடு அவர்களை காப்பாற்ற நீரில் பாய்கிறார். எனினும் நீரின் வேகம் அந்த பெண்ணையும் அடித்து செல்கிறது. எனினும் தெய்வாதீனமாக அவர் உதவிக்கு வந்தவர்களால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சிலர் உதவ முயன்றாலும் அந்த வெள்ளத்தின் வேகம் மனிதர்களை மீறியது. சில நொடிகள் அதுவே எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. பின்பு வந்த மீட்பு குழுக்கள் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து தேடுதல் பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் அந்த நாள் 3 இளம் பெண்களையும் பறித்துவிட்டது. த்ரிஷா, ரத்னகுமாரி, பவித்ரா. அவர்கள் சென்றது ஒரு சுற்றுலா பயணம். ஆனால் திரும்பியது ஒரு துயரமான நிகழ்வாக, நினைவாக. முளக்கும்மி நீர்வீழ்ச்சி இன்னும் அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நாள் நடந்த சம்பவம் அந்த நீரின் ஒளியில் என்றும் மறையாத ஒரு கதையாகவே இருந்து வருகிறது. இது விடுமுறை காலம். பெற்றோர்கள் மிக விழிப்போடு இருப்பது அவசியம் என்பதை இந்த துயரச் சம்பவம் பதிவிட்டு சென்றிருக்கிறது. செல்ஃபி மோகமும் லைக் எண்ணிக்கையின் ஆசையும் இன்னும் எத்தனை உயிர்களை காவு கொள்ளப் போகிறது? விழித்திருப்போம். நம் இளம் தலைமுறையை பாதுகாப்பது எமது கடமையும் பொறுப்பும். இது இன்றைய உலக விவரத்தில் நான் பதிவிட்டிருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும். புதிதாக காணொலியை பார்க்கின்றவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நாம் பதிவிடுகின்ற உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அன்போடு வணக்கம்.